இன்றொரு சிந்தனையில் இன்னைக்கு ஒரு சில முக்கியமான பெண் எழுத்தாளர்கள், யாராலும் நீக்கப்பட முடியாத, மறுக்கப்பட முடியாத, மாற்றப்பட முடியாத பெண் எழுத்தாளர்கள். எழுத்தாளர்கள் ஆண் பெண் இல்லைன்னு சொல்லுவோம். இந்த எழுத்தாளர்களோட அன்னையாக பாவித்து நான் இந்த கதையை சொல்லுவேன். 3 எழுத்தாளர்கள் இன்னைக்கு பேசலான்னு இருக்கேன். ஒன்று அனுராதா ரமணன், ஒன்று லக்ஷ்மி, ஒன்று அனுத்தம்மா. இதில் பிரைமரி அனுத்தமாவும் லக்ஷ்மியும். அனுத்தமா பல நல்ல கதைகள் எழுதியிருக்கான். கேட்டவரம்னு ஒரு கதை, மகா பெரியவரால் அங்கீகரிக்கப்பட்ட கதை. படிங்க, கேட்டவரம், அனுத்தமா. இப்படி பல படங்களுக்கு வசனம் எழுதுன மாதிரி கதைகளை அவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்கான். ஆனால் அதெல்லாம் படங்கள் ஆகலை. படங்கள் ஆனால் அது ஓடாது. ஏன்னா அவங்களுக்கு கமர்ஷியல் கிடையாது. ஒரு அம்மா பிள்ளைக்கு சொல்கிற உபதேசங்கள் தான் இருக்கு. அதில் எந்த விதமான வக்கரங்களும் கிடையாது, எந்த விதமான காதலும் கிடையாது. ஆனால் அன்பு உண்டு. ஒரு கார் எடுத்ததை வச்சு ஒரு கதை எழுதினாங்க சார், முடியுமா? வெளியில் கார் நிறுத்ததை வச்சு அனுத்தமா ஒரு கதை எழுதினா, ஒரு சோறு பதம்னு. அதாவது யாரும் உள்ளே வர முடியாதபடி கார் நிறுத்தியிருக்கான் மாப்பிள்ளை வீட்டில். அதை அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்க. அப்புறமா அது செட் ஆகலை, வடதட்சணை கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், அப்போ அந்த பொண்ணு சொன்னான், அப்பா அவங்க வீட்டில் கார் நிறுத்தினதே சரி கிடையாது. அப்போ கார் நிறுத்தினதை வச்சு மனுஷனோட மனநிலையை தெரிஞ்சிருக்கானா இப்போ வேறுபட்ட கணத்தமாகவும் இருக்கு. பித்து மனம்னு எழுதினா, சித்தி உயர்ந்தவள்னு எழுதினா, அந்த காலத்து கதைகள்னு சொல்லாதீங்க. காலம் ஒன்று தான், மனசு ஒன்று தான். இன்னைக்கு நான் ரொம்ப முக்கியமாக பேச வேண்டியது திருமதி லக்ஷ்மி அவர்கள் எழுதின கடவுள் கொடுத்தார். ஒரு ஆஸ்பத்திரியில் அம்மா அட்மிட் ஆகிருக்கா. அவங்க பசங்கள்லாம் வந்து பார்க்குறாங்க. 2 பையன் ஒரு பொண்ணு. அப்போ அந்த அம்மா சொல்கிற மாதிரியாக கதை இருக்கிறது. கடவுள் என்ன கொடுத்தாரு, என்ன இப்படி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாரேன்னு கேட்பா. அப்போ அந்த பொண்ணு வந்து பாலை குடிக்கலை, பால் கொஞ்சம் தான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னான். பசங்களை கேட்டிருப்பா, பசங்க பால் குடிக்கலப்பா. அப்போ பொண்ணு நீ குடிச்சான்னு கேட்பா. அப்போ அந்த பொண்ணு சொல்வான், நானும் குடிக்கல அந்த பாலை, கடவுளுக்கு கொடுத்தேன் அப்படின்னா. அப்போ லக்ஷ்மி முடிப்பாங்க, இந்த மாதிரி நல்ல குழந்தைகள், பாசமிகு குழந்தைகளை உனக்கு கொடுத்துருக்காரு கடவுள்னு. திருமதி லக்ஷ்மி எழுதிய கடவுள் கொடுத்தார், படிங்க. இதே மாதிரி நான் சொன்னது